ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீன் குழம்பு செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இது வெங்காயம், ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன் மீன் குழம்பு செய்கிறதுக்கு. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். லெமன் சைஸ் அளவு விட 2 லெமன் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மீன் இருக்குது. புளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அந்த மீன் கவுச்சி இருக்காது. வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, 1 கிலோ ஜிலேபி மீன் 1 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயை வச்சு ஆல்ரெடி இந்த சிக்கன் பக்கோடா செஞ்ச எண்ணெய் கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்துகிட்டு அதுலேயே எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு போட்டுடலாம். சோம்பு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு 1 கொஞ்சமாக தட்டிக்கலாம். தட்டின பூண்டு போட்டுக்கோங்க எண்ணெயில். வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த பூண்டு போட்டதுனால, பூண்டு இதெல்லாம் போட்டதுனால இப்போ இது போடும் போதே வாசனை பார்த்தீங்களா, வாசனை சொல்கிறேன் நினைக்கிறீங்க. ஆனால் செம்ம வாசனை வருது. ஆனால் இந்த குழம்பு நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு மீன் குழம்பு பிடிக்காது. எங்கள் வீட்டில் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க, அதனால மீன் குழம்பு செய்கிறேன். மீன் சாப்பிடுவேன், ஆனால் வறுத்து சாப்பிடுவேன். இப்படி குழம்பு சாப்பிட மாட்டேன். குழம்பே பிடிக்காது எனக்கு. ஆனால் குழம்பெல்லாம் நல்லா செய்யும். சரியாக போச்சு. ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். காரம் அதிகமாக இருக்கணும். காரம் இருந்தால் தான் டேஸ்ட் வரும். சிம்மில் வச்சுப்போம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், நம்ம தேவையான அளவு இப்போ தண்ணி போட்டுக்குவோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். சரியா போச்சு. கமகமக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சரியாக போய்டும். மூடி வச்சிடணும். இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளியை ஊற்றிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு கொதிச்சின்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றுறத பார்க்கலாம். ஸ்பெஷலாக இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக பஞ்சு மாதிரி இட்லி பாருங்கள்.
ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து 1/2 வெளியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோடா மாவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஒரு 1 ஹவருக்கே இருந்தது இது. இப்போது எடுத்து எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இப்போது நம்ம எந்த அளவுக்கு இப்படி கலக்கிறோமோ அந்த அளவுக்கு இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி வரும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா கலக்கணும். கலக்கிட்டு இட்லி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வரும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இட்லி நல்லா பஃப்னு வரும். இப்போ நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாம். இந்த கொத்தில் ஊற்றி வைப்போம். இட்லி ஊற்றியாச்சு. எடுத்து வச்சிட்டோம். ஊற்றிட்டோம். மூடி வச்சிடுவோம். மூடி வச்சாச்சு. இட்லி வேக வச்சிட்டோம். நம்ம இதை திறந்து பார்ப்போம். இது கொதிச்சிச்சு. மீன் குழம்பு கொதிச்சாச்சு. இந்த மீனெல்லாம் எடுத்து போடுவோம். இதில் அந்த சிக்கன் பக்கோடா செஞ்சேன் இல்லையா, அந்த எண்ணெய் கொஞ்சம் மீதம் வந்தது. அதை இதில் போட்டுட்டேன். இதில் எடுத்து போட்டதுனால உங்களுக்கு அந்த கலர் தெரியுது. அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டுடலாம் அப்படின்னு போட்டு விட்டுட்டேன். இப்போ இதை மூடி வச்சுடுவோம். மூடி வச்சு நல்லா கலக்காமல் ஒரு கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு இறக்கணும். திறந்து பார்க்கலாம். இப்படி வந்திருக்கு. சூப்பராக வந்து ஒரு மீன் குழம்பு. கமக்கும் மீன் குழம்பு. இப்படி இருக்கும்போது ஒரு முறை அப்படியே கலக்கி கொடுக்கணும். மீன் உடையாமல் கலக்கி கொடுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இதை போட்டு நான் மூடி வச்சு, அப்போ தான் அது இந்த இதுவெல்லாம் நல்லா வேகும். வெந்த பிறகு தான் மீன் டேஸ்ட் வரும். இப்படி நல்லா வேக வைக்கணும். 1/4 மணி நேரம் வேக வைக்கணும் அப்படி மூடி. அப்போ தான் நல்லா மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மீனும் நல்லா வெந்து வரும். கவுச்சி வாசனை அடிக்காது. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அதுக்குலாம் இட்லியும் வந்தாச்சு. இட்லி எடுத்துடலாம். சூப்பராக பொசுன்னு இட்லி ரெடி. மீன் குழம்பும் ரெடி. கமகமான வாசனையோட மீன் குழம்பு ரெடி. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது வரைக்கும் கால் மணி நேரத்துக்கு கொதிச்சிருக்கு மீன் போட்டு. இந்த மாதிரி 1/4 மணி நேரம் மீன் கொதிச்சா மீன் வெந்துட்ட பிறகு டேஸ்ட் வரும். மீன் டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழம்பு சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிடுவேன். வறுத்து தான் சாப்பிடுவேன். இருந்தாலும் இந்த மாதிரி குழம்புல போட்டாலும் மீன் சாப்பிட்டுக்குவேன். மீன் மட்டும்தான். ஆனால் குழம்பு சாதத்தில் பிசைந்து சாப்பிடவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ தான் நான் நடுவில் என்ன போடுறேன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. பார்த்து இது போல் செய்யுங்க. தேங்க்யூ.